குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸைஸ் 1.1ல 6 சம் பார்க்குறோம். இப்போ இந்த டபிள்யூங்கிறது என்னென்னா ஓல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 0 1 2 3 அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இப்போ ஏ செட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2. அப்போ 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். என்ன இருக்குது? 0 and 1. b equals to natural numbers. x is greater than 1. 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். less than or equal to 4னா 4ஐயும் சேர்த்துக்கணும். 2, 3 and 4. c equal to 3, 5. இப்போ b union c left hand side எடுத்துக்கலாம். equals to b union cனா bயும் cயும் சேர்த்துக்கணும். 2, 3, 4 union 3, 5. B union C equal to 2, 3. ரெண்டு செட்லேயும் ஒரு 3 எடுத்துட்டா போகிறோம். 3, 4, 5. அப்புறம் A cross B union C. ஃபஸ்ட்டு என்ன முதல்ல இருக்குது? A இருக்குது. அதனால முதல்ல நம்ம A செட்டு தான் எடுத்துக்கணும். A equal to 0, 1. B union C equals to 2, 3, 4, 5. இப்போ A cross B union C equals to, இப்போ ஃபஸ்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 1, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம பார்த்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு A cross B ஃபஸ்ட்டு பார்க்கலாம். A cross B. இப்போ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 0, 1. கிராஸ் பியில் இருக்க எலிமெண்ட் 2, 3, 4. ரெண்டுத்துக்கு கார்ஷன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். A cross B equals to 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது என்ன இருக்கு? A cross C இருக்கு. A cross C equals to A என்ற செட்டில் என்ன இருக்கு? 0, 1 இருக்கு. Cயில் 1, 3 and 5 இருக்கு. Cross 3, 5. இப்போ ரெண்டுத்தையும் கார்ஷன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. செகண்ட் சைடு என்ன இருக்குது? A cross B யூனியன் A cross C. இப்போ இந்த A cross Bயும் A cross Cயும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். A cross B யூனியன் A cross C ஈக்குவல்ஸ் டு, இதில் என்னென்ன இருக்குது? 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 0, 5, 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B union C ஈக்குவல்ஸ் டு A cross B union A cross C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 0, 2 இருக்குது. இங்கேயும் 0, 2 இருக்குது. அடுத்தது 0, 3 இருக்குங்க. இங்கேயும் 0, 3 இருக்குது. இங்கே 0, 4 இருக்குது.
இங்கேயும் 04 இருக்குது, இங்கே 05 இருக்குது, இங்கேயும் 05 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது, 12 சாரி 12 இருக்குது, 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது, 14 14 14 இருக்குது, அப்புறம் 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் side equals to right hand side, that is A cross B union C equals to A cross B union A cross C.